மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi student, how are you? Right. The previous class we have discussed something about in be, auxiliary verb as be. Right. We have discussed the parts for the types of be, include the past and present. Today we are going to continue this lesson with future. Right? Okay. Right. Today நாங்கள் இன்றைக்கு இந்த ஃபியூச்சர் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். be as an ordinary verb. நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்களில் be as an ordinary verb-ஆக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்? இப்போ இதுக்கு நாங்கள் இந்த டேபிள் எங்களுக்கு கை கொடுக்கும். நாங்கள் விளங்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ். ரைட்? But I shall be a teacher. I shall be a teacher. We shall be in grade 12. You will be win the match. He, she, it will be either on he or she or it will be a player. They will be good performers. எதுவோ நாங்கள் சொல்லிக்கொண்டு போவோம். ரைட்? அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பார்த்த மாதிரி தான் இந்த ஷால் பி, இந்த ஷால் பி, இந்த ஷால் பி, வில் பி, இதுதான் இங்கே மெயின் வேர்பாக, அதாவது ஆர்டினரி வேர்பாக இருப்பேன், இருப்போம், இருப்பாய், இருப்பீர்கள் அப்படின்ற மீனிங்ஸோட இங்கே வரப்போஸ். ரைட்? அப்போ இந்த வில் பி அங்கே நாங்கள் பாஸ்டில் வாக்கிய ஞாபகப்படுத்தி பாருங்கோ. வாஸ் வேர். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாஸும், ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வேர்வும் பாவிச்சு. At the same time, present tense I or a special case am பாவிச்சனாங்க. மற்றது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் நாங்கள் அதுக்கு இஸ் பாவிச்சோம். அதே நேரம் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்த இடங்களில் நாங்கள் என்ன செய்தாங்க, அங்கே ஆ பாவிச்சோம். ரைட்? அப்போ இங்கே இதில் நான் முதலே சொன்னேன், அந்த ஐ வி வருமாக இருந்தால் நாங்கள் ஷால் பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ ஐ வி அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்டாக வரும் பொழுது நாங்கள் எப்பவும் ஷால் பாவித்து கொள்வோம். வில் பாவித்தாலும் பிழை இல்லைன்னு சொல்லினா இருந்தாலும் ஷால் பாவிக்கிறது நல்லது. ரைட்? அப்போ ஏனைய எல்லாத்துக்குமே நாங்கள் வில் பி பாவிச்சு கொள்ளலாம், வில் பியை பாவிச்சு கொள்ளலாம். அப்போ இதில் எங்களுக்கு வேறு டவுட்ஸ் இல்லை. அப்போ அங்கே சிங்குலர் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானித்தாங்க. இங்கே சிங்குலர் ப்ளூரலை விட ஃபர்ஸ்ட் பர்சன் என்றதுக்கு ஷேலும் மற்ற எல்லாத்துக்கும் வில்லு பண்ணுறதை ஞாபகம் வச்சுருக்கோம். ரைட்? ஐவி ஃபர்ஸ்ட் பர்சன். ரைட்? அப்போ இது ஓகே. இப்போ நெகட்டிவ் பேட்டர்ன். அப்போ இங்கே வாங்குறதோட நாங்கள் ஒரு நோட் சேர்ப்போம், அவ்வளோ.
ஆனால் இந்த நொற்சேர்க்கைக்குள்ள கவனிச்சு கொள்ளுங்கோ, நாங்கள் அங்க கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன் பாவிச்சு நாங்க வாஸ் நாட் வாசன்ட். அப்ப அந்த வாசன்ட் பாவிக்கைக்குள்ளே எப்படி பாவிச்சோம், வாஸ் நாட் பாவிக்கைக்குள்ளே எப்படி பாவிச்சோம்ன்றது உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கு. அதை ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. வாஸ் நாட் வாசன்ட் எப்படி பாவிச்சோமோ அதே மாதிரி இந்த ஷால் பியும் அப்ப ஷால் நாட் பி என்று பாவிப்போம். பிரிச்சு பாவிக்கைகள்ல ஷால் நாட் பி என்று தான் பாவிப்போம். ஷால் நாட் பி அத கன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ல இங்க ஷால் நாட் பி. அப்ப இந்த ஷால் பிக்கு இடையில நாட் வரும். நாங்கள் அங்க வாஸ் பாவிச்ச மாதிரி, ரைட்? அப்ப இங்க கேள்வியாகைக்குள்ளே அங்க மாத்தி பாவிச்சாங்க. இங்க நெகட்டிவ் பேட்டர்னுக்குமே இந்த பிரச்சனை வந்துடும். எப்படி வருது? ஷால் நாட் என்று வரணும், பி ஷால் நாட் பி என்று பாவிப்போம். அது நேரம் ஷால் நாட் என்றதை நாங்கள் ஷாண்ட் என்று சேர்த்து பாவிச்சோம் என்று சொன்னா இந்த பி வழக்கம் போல பின்னாலேயே வரும். அப்ப இங்கே கவனித்து கொள்ளணும், ஷால் பி நாட் அல்ல, ஷால் பி நாட் அல்ல. அப்ப ஷால் பி நாட் என்றது பிழை. ஷால் நாட் பி, ஷான் பி, ரைட்? அப்ப அதே மாதிரி இங்க பார்த்தோம்னு சொன்னா விக்கு வி ஷால் நாட் பி, வி ஷான் பி. யூ வில் நாட் பி, he she it will not be, they will not be. You won't be, she won't be, they won't be. Will not கவனமாக இருக்கும். ஸ்பெல்லிங் வில்லின்ட் எழுதுறேன், அப்படி எழுதி நான் பார்த்துருக்கிறேன். இப்போ வாஸ் நாட் எழுதுகிற மாதிரி, வே நாட் எழுதுகிற மாதிரி, ஆ நாட் எழுதுகிற மாதிரி அப்படி எழுதுகிற ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு, பழக்க தோஷம். அப்படி எழுதி விட்டுருவீங்க, அப்படி எழுதக்கூடாது. சரி, வில் நாட் வாண்ட். அப்போ இந்த வாண்டையும் அங்கே வாண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. வேண்டுமென்று சொல்கிற வாண்ட், I want a cup of tea, I want to go to Jaffna, அப்படி ஏதோ சொல்கிறோம் நாங்கள். அந்த வாண்ட் வேறு, அது WANT வாண்ட், இது WON''T, ரைட்? இதில் கிளியராக இருக்கும். அப்போ இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ரைட்? அப்போ நெகட்டிவ் பேட்டர்ன் இப்போ ஓகே. இப்போ இன்டரகேட்டிவ், அப்போ கொஸ்டின் ஆக்க போகிறோம், கொஸ்டின் ஆக்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தோம்னா ஷால் ஐ பி, ஷால் subject B, we subject B, you subject, sorry, will you be, I am, sorry, அங்கே நாங்கள் am I என்று பாவிச்சினாங்க. இங்கே shall I be, shall we be, will you be, will he be, will she be, will it be, will they be, ரைட்? அப்ப இங்க இந்த shall be க்கு இடையில subject வேற, இங்க shall be க்கு இடையில not வந்தது, shall be க்கு இடையில not வந்தது. இங்க shall be க்கு இடையில subject வேற, subject இங்க இடையில வரப்போகுது. பாருங்க, ரைட்? அப்ப இப்ப இது பாசிட்டிவ் இன்டரகேட்டிவ்,
அப்போ இதுக்கு நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் எடுத்தோம்னு சொன்னால் ஷால் நாட் ஐ வி பி. அப்போ இங்கே ஷால் நாட் பி இங்கே இடைக்குள்ள தான் சப்ஜெக்ட் வரப்போகுது. Shan't I or be? Be. Will not you, he, she, it, they. Be. Be will not. Will not. இடையில subject. Be. இங்க want, subject, be. சரியா? ரைட். இப்போ இதில் டவுட் வரக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ நாங்கள் அடுத்த செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். இந்த பியில் தான் ஆக்சிலரி வேர்பில் நாங்கள் நாங்கள் இந்த அந்த பி ஆர்டினரி வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும், ஆக்சிலரியாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த ஆக்சிலரின்றதை தான் நாங்கள் ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லி பாவிக்கிறாங்க. ஏன்னா ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லி நாங்கள் நடுக பாவிக்கிறாங்க இந்த பிஏ. அப்போ இது என்னென்னதுக்கு பாவிக்க போகிறோம், எப்படி பாவிக்க போகிறோம், அப்போ இதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போ இந்த பி ஆஸ் அன் ஆக்சிலரி வேர்பாக எங்கே பாவிக்க போகிறோம்னு சொன்னால் கண்டினியூவஸ் டென்ஸில் பாவிக்க போகிறோம். கண்டினியூவஸ் டென்ஸுக்கு இந்த பிஏ ஹெல்பிங் வேர்பாக பாவிக்க போகிறோம். அதே மாதிரி மெட்டனதுக்கு பாவிக்க போகிறோம். அது உதாரணத்தை பார்ப்போம். I am eating. Am. He was running. Was. They are right. She will be sweeping. I have been reading. He had been playing. அப்ப இந்த பீயினுடைய பேட்டர்ன் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பீன். சரிதானே? பீன். அப்போ இதை நாங்கள் பீன். அப்போ இங்கே பீன், ஹேவ் பீன், ஹேட் பீன். அப்போ இது நாங்கள் இப்போ கண்டினியூவஸ் டென்ஸுக்கு நாங்கள் இந்த ஃபார்மேட்டை பாவிக்கிறோம். இப்போ அடுத்தது நாங்கள் பாவிக்க போகிறது பேசிவ் ஃபார்ம். அப்போ இந்த பேசிவ் ஃபார்மிலையும் இந்த பி தான் ஆக்சிலரி வேர்பாக வரப்போகுது, ஹெல்பிங் வேர்பாக வரப்போகுது. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக இருக்கும். என்ன? இந்த கண்டினியூவஸ் டென்ஸில் நாங்கள் பாவித்த இந்த பி ஒரு ஆக்சிலரி வேர்ப், பேசிவ் வாய்ஸில் நாங்கள் பாவித்த பி ஒரு ஆக்சிலரி வேர்ப். சரிதானே? அப்போ இந்த பியினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் முதல் பிஏ ஆர்டினரி வேர்பாக, அதாவது மெயின் வேர்பாக பார்த்து நாங்கள் சாதாரணமான ஒரு வினைச்சொல்லாக பார்த்தோம். இப்போ அதனுடைய உதவி வினையாக ஹெல்பிங் வேர்பாக வாரதை இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரைட். அப்போ இங்கே பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ இங்கே வேறுங்கோ, ஐ ஆம் ஹெல்ப்ட் பை மை ஃபாதர். ஹி வாஸ் given a gift. யாரால் என்று சொல்லப்படேன். என்ன? He was given a gift. It will be caught by a cat. அப்போ இந்த வசனங்களை பாவிச்சலாம் தெரிஞ்சுக்கோங்க. மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் மீ என்று வந்திருக்கும். மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் மீ, அதான் ஆக்டிவ் வாய்ஸாக இருந்திருக்கும். இங்கே பார்த்தோம்னா somebody gave a gift
him and வந்திருக்கும். Somebody gave him a gift. சொல்லி வந்திருக்கு. இங்க பார்த்தோம்னு சொன்னா a cat will catch it and வந்திருக்கு. A cat will catch it. இங்க பார்த்தோம்னு சொன்னா the reward somebody have given somebody have rewarded me. இங்க பார்த்தோம்னு சொன்னா somebody அல்லது our teacher had taught us English language or English என்று சொல்லி அப்ப இதனுடைய ஆக்டிவ் வாய்ஸ்களை நாங்கள் இங்க பேசிவ் ஆக்கிக்குள்ள எங்களுக்கு இந்த பேசிவ் வாய்ஸ் பி வெர்பை தான் ஹெல்பிங் வெர்பாக கொண்டிருக்க போகுது. அப்ப இந்த பி வெர்ப் ஹெல்பிங் வெர்பாக வாரதா இருந்தால் நீங்கள் வலு தெளிவாக இருக்கணும். இந்த ஐஎன்ஜி ஃபார்மோட முன்னால வேறு ஐஎன்ஜி ஃபார்மோட அது வேறு அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மோட முன்னுக்கு வேறு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்போட அது ஃபங்க்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்போட சேர்ந்து முன்னால நின்றும் அது ஃபங்க்ஷன் பண்ணலாம். சரிதானே? அப்போ பி எப்படி ஹெல்பிங் வேர்பாக எங்கெங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாருன்றதை பார்த்துருக்குறோம். அப்போ பி ஆக்சிலரி வேர்பாக இங்கே கண்டினியூவஸ் டென்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸ்லையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ இப்போ இந்த பி வேர்பினுடைய ஜூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 3 விதமான ஜூசேஜ் இருக்கு. ஒன்று நான் ஆக்ஷன் வேர்பாக, அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்று வாக்கியங்களுக்கு ஆர்டினரி வேர்பாக இந்த பியை பாவிக்கிறோம். அதே மாதிரி நடந்து முடியாத தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற கண்டினியூவஸ் பேட்டர்னுக்கு நாங்கள் இந்த பியை ஹெல்பிங் வேர்பாக பாவிக்கிறோம். பேசிவ் வாய்ஸில் நாங்கள் இந்த பியை ஹெல்பிங் வேர்பாக பாவிக்கிறோம். சரிதானே? அப்போ இந்த 3 விஷயத்தில் நாங்கள் இந்த பி வேர்பை பாவிக்கிறோம். அப்போ பி வேர்ப் 3 விதமாக எங்களுக்கு லாங்குவேஜுக்கு உதவுது. ரைட்? அப்போ கண்டினியூவஸ் டென்ஸ். அப்போ இது நீங்கள் சாதாரணமாக ஸ்கூலில் அல்லது டியூஷன்ஸில் எங்கேயோ படித்து அறிஞ்சிருப்பீர்கள். அப்போ இதில் நாங்கள் கன நேரம் மினைக்கிட தேவையில்லை. அப்போ இந்த பி எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகிறதுக்கு ஒரு அப்போ இங்கே பார்த்தால் I am reading, he, she, it is singing, we, you, they are dancing. Past continuously. I, he, she, it. Singular. Now, singular subjects. Singular subjects. Singular noun இருந்தாலும் ஓகே. அப்போ இங்கே was, eating. Plural subjects. We, you, they were drawing. Future. Shall be. Ivy shall be writing. Will be, yes, okay. It's also okay. Will be பாவிக்கலாம். You, he, she, it, they. Will be.
present perfect continuous. Present perfect continuous. Have been. Has been. அப்ப exceptional case I ஒரு சிங்குலராக இருந்தாலும் I have. மற்ற சிங்குலர் எல்லாம் has, plural எல்லாம் have. அப்ப I, we, you, they have been playing. He, she, it has been making. இங்க past perfect இல்ல, இந்த have has பிரச்சனை கிடையாது, எல்லாமே had. So had been walking. Had been walking. அப்ப continuous tenseல நாங்கள் இந்த ஃபார்முலா தான் present tenseக்கு am is as the auxiliary verbs. Past continuous was auxiliary verb. Future tense shall be, will be the auxiliaries. Present perfect have been, has been as auxiliary verb. Be. இங்கே past perfect had been ஒரு auxiliary verb. அப்ப எங்களுக்கு இப்ப இந்த continuous tense and வரைக்குள்ள continuous tenseல எப்படி இந்த be helping verb ஆக வரப்போகுது. அப்ப இதுல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இதுல உள்ள ஸ்பெல்லிங் ரூல், கண்டினியூஸ்ல உள்ள ஸ்பெல்லிங் ரூல்ஸ் உங்களுக்கு ஞாபகமா இருக்கணும். ஐஎன்டி சேர்க்கைக்குள்ளே எப்படி வாரண்டது, ரைட்? அதை நீங்கள் படித்து கொள்ளுங்க, ரைட்? அப்ப கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த பி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, இங்கதான் இந்த ஸ்பெல்லிங் ரூல். சரிதான்? ஸ்டெம் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி சேர்வர். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்று சொல்லுவோம், அல்லாட்டி ஐஎன்ஜி ஃபார்ம் வெர்ப் சொல்றோம் நான். அப்ப இதுக்குரிய ஸ்பெல்லிங் ரூல் எப்படி? அப்ப இது நாங்கள் பாடமாக்கி வைக்க தேவையில்லை. இல்லையென்று சொன்னால் நாங்கள் இருக்கிற அத்தனை வேர்ப்ஸுக்கும் ஐஎன்ஜி ஃபார்ம் பாடமாக்கி வைக்கிறேன்டா யோசிச்சு பாருங்க, தலைப்பழக. ரைட். அப்ப ஸ்டெம் வெர்ப் அடிவினை சொல், அது இப்போ எங்களை பொறுத்த வரையிலே அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வசனங்கள் எல்லாமே அந்த பேஸ் ஃபார்ம் வெர்ப் ஸ்டெம் வெர்ப் பிரேக்கெட்டுகளை போட்டிருப்பினோம். அதைத்தான் எங்களை மாற்ற சொல்லி போட்டிருப்பினோம். என்ன? அப்போ ரைட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு சொல்லி அந்த இதில் போடுவேன். ஃபில் இந்த பிளாங்க்ஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கிவன் இன் இல்லாட்டி கிவன் விதின் பிரேக்கெட்ஸ் என்று சொல்லி போட்டு அதை தந்திருப்பினேன். அப்போ நீங்கள் அதே ஞாபகம் அதை வச்சுக்கொண்டு எழுதுறதுக்கு தான் இந்த ஸ்பெல்லிங் ரூல் இப்போ உங்களுக்கு சொல்லித்தார். சரிதானே? அப்போ நீங்கள் பாடமாக்கி கஷ்டப்பட தேவையில்லை. இஞ்சால ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை தான் நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் என்று சொல்கிறோம். நாங்கள் அது சும்மா கொலோக்கியல்ல அப்படி சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கிராமட்டிக்கல் நேம், அதுக்குரிய கிராமட்டிக்கல் நேம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இப்போ இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை ஒரு ஸ்டெம் வேர்பில் இருந்து இப்படி ஆக போகிறோம்ன்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம், இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ். ரைட்? அப்போ முதலாவது கேஸ், இதில் 3 கேஸ் இருக்கு. இது என்ன போட்டிருக்கு? எல்லாம் பட்டி பட்டியாக கிடக்கு. அப்ப இதுகள் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள லெட்டர்ஸ் தான் இதுகள். இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள லெட்டர்ஸ் தான் இதுகள். அப்ப இந்த லெட்டர்ஸ், அப்ப இது என்ன இதில் ஏஇஐஓயு போட்டு கூட கிரீன் பாக்ஸில் ஏஇஐஓயு போட்டிருக்கு. அது என்ன? அதுவும் ஒரு லெட்டர், ஏ அல்லது இ அல்லது ஐ அல்லது ஓ அல்லது யூ. அப்ப இது மூன்றும் இந்த கிரீன் பாக்ஸ்
ஆஷ் கலர் பாக்ஸ் அண்ட் ஒயிட் பாக்ஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ், ஆங்கில எழுத்துக்கள். இதுவும் ஆங்கில எழுத்துக்கள் தான். ஆனால் இங்கே நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய எழுத்துக்கள் இவை. இது நாங்கள் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய எழுத்துக்கள். அப்போ ஒரு வேர்ப் இப்போ ஞாபகம் வந்துருதா, இவ்வளவு சேர்ந்தது ஒரு வேர்ப். 1 2 3 4. அப்போ 4 லெட்டர்ஸை கொண்ட ஒரு ஸ்டெம் வேர்ப் இங்கே இருக்கு. அது 5 லெட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை 2 லெட்டர்ஸாக இருக்கலாம், 3 லெட்டர்ஸாக இருக்கலாம், எத்தனை லெட்டர்ஸும் வரலாம் இந்த வேர்புக்கு. இப்போ அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ எங்களுக்கு இப்போ தேவையான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கடைசி 2 லெட்டர்ஸ் என்ன, கடைசி 2 லெட்டர்ஸும் என்னென்ன. அப்போ இந்த ஏஇஐஓயுவை நாங்கள் இனி ஏஇஐஓயு ஏஇஐஓயு என்று சொல்லாமல் என்னென்று சொல்லலாம், வாவல். ரைட். அப்போ இது வாவல். அதையும் நாங்கள் கொஞ்சம் டீப்பாக சொல்ல போகிறோம். சிங்கிள் வாவல். ஏன் சிங்கிள் வாவல் என்று சொல்கிறோம்? ஒரு தனி வாவல், அதுக்கும் காரணம் இருக்கு, நாங்கள் அதை பார்ப்போம். அப்போ இங்கே ஒரு தனி வாவல் கடைசிக்கு முதல் எழுத்த வர வேண்டும். இப்போ இதில் நிபந்தனை அதுதான், கடைசிக்கு முதல் எழுத்து ஒரு சிங்கிள் வாவல். கடைசி எழுத்து இதுக்குள்ள இருக்கிற லெட்டர்ஸ் என்ன லெட்டர்ஸ்? பி ஓ ஜி ஓ டி ஓ எம் ஓ என். அப்போ PGTMN இதில் ஏதாவது ஒரு எழுத்து தான் இந்த கடைசி எழுத்தாக இருக்க வேண்டும். இருந்தால் நாங்கள் இதை ஐஎன்ஜியோட சேர்க்கைக்குள்ள இந்த எழுத்து 2 தரம் பேர், இந்த எழுத்து டபுள் பண்ணி பேர். நாங்கள் உதாரணம் பார்க்க உங்களுக்கு விளங்கும் பாருங்கோ. ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்கிறோம், சரிதான்? இப்போ சேர்க்கைக்குள்ள இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் வடிவாக விளங்கி இருக்கணும். லாஸ்ட் லெட்டர் ஃபார் த verb இஸ் or must be PGTMN. ஏதாலும் ஒன்றா இருக்கும். Before this letter must be a vowel, single vowel. Must be a single vowel. கட்டாயமாக ஒரு சிங்கிள் வாவலாக இருக்கணும் இந்த கடைசி லெட்டருக்கு முதல் லெட்டர். இருந்தால் இந்த PGTMN டபுள் பண்ணி வரப்போகுது. இப்போ பாருங்க, இந்த வேர்ப் வந்துட்டு இந்த இவ்வளவும் இந்த வைட்டால் நான் இப்போ சர்க்கிள் பண்ணுற இவ்வளவு விஷயமும் ஆர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இவரைத்தான் நாங்கள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப் அல்லது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்று சொல்கிறது இவர் தான். அப்போ நாங்கள் இப்போ சிம்பிளாக இவ்வளோத்தையும் உருவாக்கி போட்டோம். அப்போ இதை நாங்கள் விடிய கண் முழிச்சு நித்திரைய முழிச்சு பாடமாக்குறதுவே இல்லை. அப்போ இதுதான் இதுக்குரிய ரூல்ஸ், சரிதானே? ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் படித்த விஷயம் இந்த ஸ்பெல்லிங் ரூலை முக்கியமாக படித்த நாங்கள், ஃபியூச்சரை படித்த நாங்கள், அதோட சேர்த்து இந்த ஸ்பெல்லிங் ரூல் forming the present participle. இது ரெண்டும் பார்த்துருக்கிறோம். ரைட். We will continue with another class. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.